பாகிஸ்தான் மீண்டும் உடைந்தது. பலுசிஸ்தான் சுதந்திர நாடாக பிரகடனம். பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனி நாடாக விட்டதாக பலுசிஸ்தான் மாகாணம் பிரகடனம் செய்துள்ளது. இதில் பாகிஸ்தான் நாடு இரண்டாவது முறையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டின் விடுதலையின் போது 1947 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் என்ற தனிநாடு உருவானது. அப்போது 1947 ஆண்டு ஆகஸ்ட் 11 பலுசிஸ்தான் பகுதி தம்மை சுதந்திர நாடாக பிரகடனம் செய்தது. ஆனால் 1948 ஆண்டு பலுசிஸ்தானை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துக் கொண்டது. அன்று முதல் பலுசிஸ்தான் விடுதலை போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னொரு பக்கம் 1971 கிழக்கு பாகிஸ்தான் பகுதி விடுதலை போராட்டம் நடத்தி இந்தியாவின் உதவியால் சுதந்திர நாடானது. அதுதான் இன்றைய வங்கதேசமாகும். வங்கதேசம் பிரிவினையை தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தான் மாகாணம் தற்போது மீண்டும் தனிநாடு பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. பலுசிஸ்தான் 6 கோடி மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 தங்கள் தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் வெறும் சுதந்திர தினத்தை மட்டும் கொண்டாடும் நிலைமையை தாண்டிவிட்டோம். பலுசிஸ்தானின் சுதந்திரத்தை சட்டபூர்வமாகவும் அரசியல் ரீதியாகவும் தூதரக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் நிலையை அடைந்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலுசிஸ்தானில் வசிக்கும் பாலூச், பஸ்தூன், இந்து, சீக்கியர், கிறிஸ்தவர் மற்றும் அனைத்து மதங்களில் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இது புனிதமான சுதந்திர திருநாளில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் பலுசிஸ்தான் நாட்டை பாகிஸ்தான் ஒரு மாகாணமாக அழைப்பதையோ எழுதுவதையோ அல்லது குறிப்பிடுவதையோ தவிர்த்து அதை சுதந்திர நாடாக குறிப்பிட வேண்டும் என பலுசிஸ்தான் குடியரசு சர்வதேசத்தை கோருகிறது. வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் ராஜதந்திரம் சார்ந்த அனைத்து பொறுப்புகளையும் தாங்களே ஏற்கும் உரிமை இப்போது பலுசிஸ்தான் பெற்றுள்ளது. மிக விரைவில் பாஸ்போர்ட், நாணயம், பலுசிஸ்தான் ஊடக நிறுவனங்கள், தூதரங்கள் ஆகியவை முறைப்படி தொடங்கப்படும். அதற்கான உரிய தேதிகள் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலுசிஸ்தான் தலைவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சிகள் நடந்து வருவதுடன் வரலாற்றில் முதல் முறையாக நாம் அனைவரும் இணைந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு படைகளை தோற்கடிக்க முழுமையாக தயாராக இருக்கிறோம். இந்தியாவின் ஊடகங்கள், சிந்தனை குழுக்கள், ஆராய்ச்சியாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மாணவர்கள், வழக்கறிஞர்கள், வணிக சமூகம், மத தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலுசிஸ்தானின் குரலை உலகளாவிய நிலைக்கு கொண்டு சென்று நமது மக்களின் குரலாக மாறிய அனைத்து சகோதரிகளுக்கும் பலுசிஸ்தான் குடியரசு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலுசிஸ்தான் குடியரசு 50,000 வீரர்களை கொண்ட ஒரு இராணுவத்தை உருவாக்குகிறது. பலுசிஸ்தான் இனி பாகிஸ்தான் மாகாணம் அல்ல, மாறாக பொருளாதாரம், ராஜதந்திரம் என மற்றும் பாதுகாப்பு துறைகளில் உலக வரைபடத்தில் உள்ள எதிர்காலத்தின் ஒரு வலிமையான நாடாகும். இது அனைத்து வகையான மத தீவிரவாதத்திலிருந்தும் விடுபட்ட ஒரு ஜனநாயக மற்றும் மதச்சார்பற்ற நாடாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.